Hello மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் யூ ஆல் ப்ரிப்பேரிங் அண்ட் டூயிங் வெல். ஸோ எக்ஸாம்ஸ் வந்துட்டுருக்கு, நீங்கள் எல்லோரும் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூலை 12th ஐஓபி எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்து ஐபிபிஎஸ், பிஓ, எஸ்பிஐ, பிஓன்னு லைனாக எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திராயன் 5 பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக். ஸோ எதுக்காக இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ப்ரீஃபாக தான் பார்க்க போகிறோம். ஸோ மெயின்ஸில் இப்போது ஐஓபி எக்ஸாம்ஸ்லாம் வருது இல்லையா, ஸோ அதுக்காக மெயின்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சந்திராயன் 5 அப்படின்ற அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சந்திராயன் 5 அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா லூபெக்ஸ். ஓகேவா, இந்த லூபெக்ஸ் அப்படின்றத 2 கண்ட்ரி வந்து சேர்ந்து பண்ணுறாங்க. அதாவது லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் என்ன, ஸோ மூணை வந்து ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. மூணில் என்ன எந்த 2 கண்ட்ரி பார்த்தோம்னா, இந்தியாவிலேருந்து இஸ்ரோவும், ஜப்பான்லேருந்து ஜாக்ஸா, இந்த 2 கண்ட்ரியும் சேர்ந்து தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சந்திராயன் 5 அப்படின்ற மிஷனாக பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க மெயினாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மூன் சர்ஃபேஸில் எஸ்பெஷலி வாட்டர் அண்ட் வாட்டர் ஐஸ் இதை பற்றி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஓகேவா, மூணில் வந்து வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் ஐஸை பற்றினா எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறாங்க. ஓகேவா, அதுதான் சந்திராயன் 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மிஷனுக்கான இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது லேண்டர், ரோவர் இதோடைய டிசைன் ஃபேஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த மிஷனுடைய அப்ராக்சிமேட் வெயிட் பார்த்தோம்னா 5 tons. ஸோ இதை எப்போ லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2027 28க்குள்ளே. அதுக்கப்புறம் இந்த எந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க இந்த மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பானீஸ் H3 ராக்கெட். ஓகேவா, ஜப்பானுடைய H3 ராக்கெட்டில் இருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த இயருன்றதை பார்த்துக்கோங்க, 2027 to 2028. ஸோ ஓவரால் வெயிட் வந்து 5 tons. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரோவருடைய வெயிட் என்னன்னா, லேண்டர், ரோவர், ஸோ 2 இருக்கும். இந்த ரோவருடைய வெயிட் வந்து 350 kg. ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணும், இதோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ எந்த இடத்துல அந்த மூன் சர்ஃபேஸில் வாட்டர் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கோ அந்த இடத்துல ட்ரில் பண்ணி அங்கே இருக்க சாயிலை கலெக்ட் பண்ணி ஸோ வாட்டரோட கண்டென்ட் அதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷர் பண்ணோம். ஓகேவா, அதுதான் வந்து என்னது அந்த ரோவரோடைய ஒர்க். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேபினட் அப்படின்றது யார், அதோடைய சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேவா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சந்திராயன் 5க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு. எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா March 2025. எப்போ அப்படின்னா சந்திராயன் 3 சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சந்திராயன் 5க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ சந்திராயன் 3ன்றது என்னது நமக்கு தெரியும், மூணோடைய சவுத் போலில் வந்து நம்ம சாஃப்ட் லேண்டிங் பண்ணுறதா சந்திராயன் 3. அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஸோ சந்திராயன் 4 அப்படின்றது என்னென்னா, ஸோ மூணுக்கு வந்து சேட்டலைட் அனுப்பி அங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மூணுடைய சாம்பிள்ஸை கொண்டு வர போகிறோம் எர்த்துக்கு. அதுதான் வந்து சந்திராயன் 4. ஓகேவா, ஸோ சந்திராயன் 5 என்ன, ஸோ அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டெப்த்தாக வந்து ரிசர்ச் பண்ண போகிறோம். ஸோ அது சந்திராயன் 5. ஓகேவா, ஸோ சந்திராயன் 5க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மிஷனோடைய டூரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே 5 months தான். ஓகேவா, 100 days. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், இப்போ தான் வந்து ரோவர் லேண்டர் வந்து டிசைன் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது யார் பண்ணுறா, லேண்டர் வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு இஸ்ரோ ரெஸ்பான்சிபிள். ஸோ லேண்டரை யார் டெவலப் பண்ணுறோன்னா இஸ்ரோ, இந்தியா டெவலப் பண்ணுது. ஸோ ரோவரை யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்டரை யார் டெவலப் பண்ணுறா, ரோவரை யார் டெவலப் பண்ணுறா, இந்த மாதிரியான கொஷின். ஸோ இந்த மிஷன் எவ்வளோ டியூரேஷன், 5 month டியூரேஷன், ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மிஷனில் மொத்தம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 7 scientific இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொண்டு போகுது. ஓகேவா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யார் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப் ESAலேருந்தும் நாசா யூஎஸும் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ யூரோப் வந்து என்ன கொடுக்குதுன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர், நாசா வந்து நியூட்ரான் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கலெக்ட் பண்ணுற சாம்பிள்ஸில் எந்தளவுக்கு ஹைட்ரஜன் இருக்குது, வேறு என்னென்ன எலமெண்ட் காம்போசிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அனலைஸ் பண்ணும். ஓகேவா,
அதுதான் இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் பண்ணக்கூடிய ஒர்க். ஓகேவா? ஸோ இது யார் நமக்கு கொடுக்குறா அப்படின்னா நாசாவும் இஎஸ்ஏவும், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் மொத்தம் நம்ம 4 சென்சார்ஸாக அனுப்ப போகிறோம். ஸோ ஒரு சென்சாரை இஸ்ரோ டெவலப் பண்ணுது, மீதி 3 சென்சாரை யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னா ஜப்பான்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரோவர் வந்து என்ன பண்ணும், அப் டு 25 டிகிரிஸ் வரைக்கும் என்ன பண்ணணும்னா கிளைம்ப், அந்த ஸ்லோப் வரும் இல்லையா, அந்த ஒரு மூணுடைய சர்ஃபேஸில் ஸ்லோப் வருது அப்படின்னா அப் டு 25 டிகிரிஸ் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதால் வந்து என்ன பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரோவரை வந்து எப்படி டிசைன் பண்ணுறோம், இந்த ரோவரோடைய பேட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சார்ஜிங் ஆகும், சாம்பிள் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமும் அது என்ன ஆகும்னா சார்ஜிங் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மிஷினோடைய காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரோவரோடைய பேட்ரி. நெக்ஸ்ட்டு, இன்கேஸ் இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம 5 மந்த் அப்படின்றத சொன்னதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 ஃபேர் சைடு வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் இந்த மிஷினோட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து ஜப்பானோடைய அந்த டீம், ஜாக்ஸா டீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து இஸ்ரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் பீஃப். ஸோ சந்திராயன் 5 அப்படின்றது என்னென்னா, ஸோ மூணில் இருக்கக்கூடிய வாட்டர் ஐஸ் அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 கண்ட்ரி வந்து கொலாபரேட் பண்ணி சந்திராயன் 5 பண்ணுறாங்க. கரெக்டாக? ரெண்டாவது, ஸோ இங்கே ரோவர் லேண்டர் அப்படின்ற 2 இருக்குது. ஸோ அது யார் யார் டெவலப் பண்ணுறான்றதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு 7 சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது எந்தெந்த கண்ட்ரியை வந்து நமக்கு கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ரோவரோட வெயிட் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துட்டு போங்க எக்ஸாமுக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் ஏதோ ஒரு மெயின் எக்ஸாமில் இந்த லூபெக்ஸ் அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க. இந்தியா கூட எந்த கண்ட்ரி வந்து ஜாயின் பண்ணி அந்த மிஷன் பண்ணுறாங்க, இந்த லூபெக்ஸ்ன்னு சந்திராயன் 5ன்னு கொடுக்கல, ஸோ லூபெக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேன்சர் ஜப்பான் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு சின்ன சின்ன இதிலலாம் வந்து நம்ம என்ன பண்ணுறக்கூடாது அப்படின்னா மார்க்ஸ் வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ கொஷின் ஆஃப் த டே. ஸோ இங்கே ஒரு கொஷின் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்ன கொஷின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவ் த சந்திராயன் 5 மிஷன் ஆர் இன்கரெக்ட். ஸோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், இதில் எது இன்கரெக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.